Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். மற்றொரு ஜனம் 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஆனந்த் டி பிரசாத். என் கூட அபினவ் மற்றும் ரமேஷ் அண்ணன் 2 பேர் அணிஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம், அவங்கள வரவேற்போம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களாண்ணே? துரந்தர் படத்துக்கு அப்புறம் திருப்பி சந்திக்கிறோம். துரந்தர் படம் வந்து நாளுக்கு நாள் வசூலை வந்து அள்ளிக்கிட்டு போகுது. ரெக்கார்டுன்னு நினைக்கிறேன். ரெக்கார்டு. ஆனா இந்த சக்சஸுக்கு ரமேஷ் சார் தான் காரணம்னு நினைக்கிறேன். அவர் நம்ம சேனல்ல பேசுற வீடியோவும் சரி, அவர் வந்து பார்த்த படமும் சரி, எல்லாமே ஹிட் ஆயிட்டே இருக்கு. அடுத்த தடவை இந்த மாதிரி ஏதாவது படம் ஹிட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தமிழ் ஜனம் குழுவுக்கு குறிப்பா 360 டீமுக்கு டிக்கெட் அனுப்புங்க. நாங்க பார்த்து ரிவ்யூ போடுறோம். படம் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 3 டிக்கெட் போடணும். அபினவ் கட்டாயம் இணைக்கவும் அப்படின்னு ஒரு லெட்டர் சேர்த்து போட்டுருங்க, இல்லைன்னா நாங்க கூட்டு போக மாட்டோம்னு அவர் பயப்படுறாரு. ஸோ நம்ம நேரடியாக டாபிக் போயிடும். டாபிக் போகிறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். நிறைய பேர் ஏன் இந்த திருப்பி சொல்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. 2 செகண்டு தான் வருது. இந்த 2 செகண்டு கூட உங்களால் தாங்கிக்க கூடிய அளவுக்கு சகிப்புத்தன்மை இல்லைன்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நேரடியாக டாபிக். ஆமாம், இந்தியாவில் சகிப்புத்தன்மை இல்லை அப்படிங்கிறது உண்மையாயிடும், பார்த்துக்கோங்க அப்படின்னு. முதல் டாபிக் என்ன? பாஜகவுக்கு 27 தொகுதிகள் வெளியான உத்தேச பட்டியல் வெளியாயிடுச்சு. ஒவ்வொரு சேனல் ஒன்னொன்னு சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த 27 தொகுதிகள் அப்படின்றத நான் எப்படி பாக்குறேன்னா ஒரு நல்ல நம்பர்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா பாஜக இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய வலிமையான கட்சி, உலக அளவில் பிரபலமான கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இன்னும் அது பெரிய அளவு முத்திரை பதிக்கலை அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஆனால் நாளுக்கு நாள் இந்த ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கு. என்டிஏ கூட்டணியில் பாஜக இருப்பது ஒரு வலிமையான ஒரு பார்ட்னர் அப்படின்ற ரீதியில் பாஜக பாமகலாம் ஒரே இதில் வச்சு பார்க்குறோம். அதை நிரூபிக்கும் வகையில் ஒரு கன்சிடரபிள் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ஒப்படைக்கப்பட்டு இருக்கு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ 27 நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி சில பேருக்கு ஒரு வருத்தம், என்ன வெறும் 27 தான் தந்திருக்கீங்க, நாங்கள் வந்து அதிகமாக எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நியாயமான ஒரு வருத்தம் தான். ஏன்னா பாஜக வந்து ஒரு ப்ரூவன் பார்ட்டி. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2 திராவிட கட்சிகளும் இல்லாமல், நீங்கள் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, காங்கிரஸுக்கெல்லாம் இதுக்கு துப்பே கிடையாது. காங்கிரஸ்லாம் திமுகவோட கூட்டணி இல்லாமையோ அதிமுகவோட கூட்டணி இல்லாமையோ டபுள் டிஜிட் என்ன சிங்கிள் டிஜிட்லேயே 4% தாண்ட மாட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டில் பாஜக மட்டும்தான் திமுக அதிமுக இல்லாமல் தனித்து டபுள் டிஜிட், கூட்டணியாக கிட்டத்தட்ட 20%. அந்த கூட்டணியாக 20%னாலும் அன்னைக்கு அந்த கூட்டணியில் மிகப்பெரிய இன்னொரு கட்சியாக இருந்தது பாமக தான். பாமகவோட அவங்க போட்டியிட்ட தொகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த 3-4% வாக்குகளை குறைச்சிக்கிட்டா கூட 16% பாஜகவுக்கு வாக்கு இருக்குது. அப்படிப்பட்ட கட்சி வந்து ஒரு 40 தொகுதியாக எதிர்பார்த்துருக்கலாம். ஆனால் 27 தான் தந்திருக்காங்க. அப்படின்னும் போது கூட்டணி தேர்தலில் வந்து கணக்குகள் மாறும். நம்ம பார்த்தோம் ஆந்திர பிரதேஷில் இதே மாதிரியான ஒரு எண்ணிக்கையில் தொகுதிகளை வாங்கி தான் அங்கே இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுவோட பாஜக வந்து கூட்டணி அமைத்தது. நல்ல ஒரு வாய்ப்பு இருந்தது. சந்திரபாபு நாயுடுவோட கூட்டணி அமைக்கலைன்னா பாஜக வந்து அடுத்த 2 தேர்தலில் அங்கே ஆட்சிக்கு தனித்து வரக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருந்தது. பட் இருந்தாலும் ஷார்ட் டேர்ம் கோல், அதே நேரத்தில் அந்த மாநிலத்தில் ஒரு இமிடியேட்டான ஒரு ஆட்சி மாற்றம் தேவை. இப்படி போன்ற பல காரணங்கள் பாஜகவினுடைய டெல்லி தலைமையை இல்லை நம்ம வந்து லாங் டேர்ம் இருக்கட்டும், இப்போ ஷார்ட் டேர்ம் போய் அங்கே இருக்கிற ஆந்திராவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம முதல்ல சரி பண்ணுவோம். அங்கே கன்வர்ஷன் ரீதியான பிரச்சனைகள் இருந்தது, நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஸோ என்டிஏ கூட்டணி ஆட்சி அங்கே வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முட்டுக்கட்டையை நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்களத விட்டு கொடுத்துட்டு அங்கே போகிறாங்க. ஸோ தமிழ்நாட்டிலையுமே அதே மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குன்னு நான் பார்க்குறேன். இல்லை, அதான் விட்டு கொடுத்தா என்றைக்குமே கெட்டு போகிறது இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா பாஜகவை எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இது கபலீகரம் பண்ணக்கூடிய கட்சி அப்படின்னு. இது வரைக்கும் எங்கேயுமே அவங்க கபலீகரம் எந்த கட்சியும் பண்ணதில்லை. சொல்லப்போனால் பாஜகவோட கூட்டணியிலிருந்து பவர் அனுபவித்த நிறைய கட்சிகள் தான் முதுகில் குத்திருக்கு. சிவசேனா மாதிரி, உத்தவ் தாக்கரேவோட சிவசேனா மாதிரியே தவிர 2-3 தடவை குத்திருக்காரு. அவரை கத்தி அவரே எடுத்துட்டாருன்னு வச்சுப்போம். ஆனால் எங்கேயுமே பாஜக அந்த மாதிரி பண்ணதில்லை. தமிழ்நாட்டில் கூட பாஜக மேலே என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, அதிமுகவை பாஜக கபலீகரம் பண்ணிடும், அதிமுகவை இயக்கிறதே பாஜக தான்லாம் சொன்னாங்க. ஆனால் நடக்கிறது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா திமுக தான் அதனுடைய கூட்டணி கட்சிகளை கபலீகரம் பண்ணிட்டு இருக்கு. சீட்டு எண்ணிக்கையை குறைக்குது. எங்கே இருந்த காங்கிரஸ் இப்போ எங்கே வந்திருக்கு அப்படின்றத நம்மளால கண்கூட பார்க்க முடியுது. ஸோ
இதிலிருந்தே யார் கூட்டணி தர்மத்தை மதிக்கக்கூடிய ஒரு கூட்டணி அப்படின்றது நமக்கு எனக்கு ஒரே ஒரு மாற்று கருத்து. பாஜக எந்த கட்சியுமே கபலீகரம் பண்ணதில்ல நீங்க சொல்றீங்க. நான் ஏத்துக்க மாட்டேன். காங்கிரஸ வந்து கடந்த 15 ஆண்டுகளாக பாஜக கபலீகரம் பண்ணிட்டு தான் இருக்கு. ஏன்னா, பாஜகவினுடைய துரந்தராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அந்த காங்கிரஸ் கட்சியில தலைமை பொறுப்புல இன்னும் நீடித்து வரார் அப்படிங்கிறது, அந்த கட்சியினுடைய ஸ்பை நெட்வொர்க் வந்து எந்த அளவுக்கு வீக்கா இருக்கு, பாஜகவினுடைய ஸ்பை நெட்வொர்க் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட் திருப்பி தமிழ்நாடு தேர்தலுக்கு வருவோன்னே. இப்போ இந்த 27 வச்சுப்போம். அத நம்ம கரெக்ட்டா, கம்மியா, அதிகமாங்கிறதுக்கு நான் போல. ஏன்னா எனக்கு அதில மாற்று கருத்து இருக்கு. நான் என்னுடைய கருத்து என்னன்னு இப்ப சொல்ல விரும்பல. தேர்தல் முடியட்டும், முடிவுகள் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அத பத்தி விவாதிப்போம். இப்போதைக்கு 27 அப்படிங்கிற நம்பரு ஓகே ஆயிடுச்சு. இனி கூடவும் போறதில்ல, குறையவும் போறதில்ல. 27 தான் தாமரையானா கிடையாது. தாமரை சின்னம் 30 தொகுதிகள் கடந்து ஏன்னா இப்ப எல்லாம் சொல்றாங்க, காங்கிரஸே 28 தொகுதி வாங்கிடுச்சு. பாஜக 27 தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்ல. பாஜக கட்சி நிறுத்த போகிற வேட்பாளர்கள் 27 தாமரை சின்னத்தில். அது இல்லாமல் ஜான் பாண்டியன் போன்ற கட்சி அவருடைய கட்சி இருக்குது. அதுக்கப்புறம் திருமாறன் போன்ற தலைவர்கள் இருக்காங்க. ஏசி சண்முகம் போன்ற தலைவர்கள் இருக்காங்க. தமாக போன்ற கட்சிகள் இருக்குது. இவங்கெல்லாம் ரெட்டை இலையிலையோ அல்லது தாமரையிலையோ நிற்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி நீங்கள் கடைசியில் பார்க்கும்போது 30 தொகுதிகளுக்கு மேலே தாமரை சின்னத்தில் தமிழ்நாட்டில் வேட்பாளர்கள் போட்டியிட போகிறாங்க அப்படின்னும் போது 30 கிராஸ் பண்ணிடுவாங்க, விச் இஸ் குட் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போது எங்கெங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எல்லாம் ஒவ்வொரு சேனல் வந்து அவங்களுக்கு பாஜக இங்கெல்லாம் நின்றா நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடிய தொகுதிகளெல்லாம் அவங்க அறிவிச்சிட்டு இருக்காங்க. நமக்கு அந்த மாதிரி தகவல்லாம் எதுவும் கிடைக்கல. அதனால் நம்ம வந்து அந்த சேனல் சொல்கிற மாதிரி சும்மா சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு நம்ம பேச போகிறது கிடையாது. ஆனால் பாஜக தலைவர்களிடம் பேசிய பிறகு அவங்க எந்த ரீஜனில் எவ்வளோ தொகுதிகள் முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பட்டியல். இது நியாயமான பட்டியல். இது பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்க முயற்சி என்னென்ன இருக்கிறாங்கன்னு நம்மக்கிட்ட சொன்னதன் அடிப்படையில் நம்ம தயார் பண்ண பட்டியல். இதில் பார்த்தீங்கன்னா கோவை சுற்றி 2 தொகுதிகள் பாஜகவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கோவைன்னும் போது நீங்கள் பொள்ளாச்சி வரைக்குமே போகலாம். ஸோ கோயம்புத்தூரில் 2 அல்லது கோயம்புத்தூரை சுற்றி 2 அல்லது 3 தொகுதிகள் பாஜகவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 2 உறுதி அப்படிங்கிறது தெளிவாக சொல்லப்படுது. மதுரையை சுற்றி 2 தொகுதிகள் பாஜகவுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சென்னையில் 2 தொகுதிகள் பாஜகவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த ரெண்டுமே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற தொகுதிகள் தான். வழக்கமாக சென்னையில் பாஜகவுக்கு தொகுதி ஒதுக்குவாங்க. ஆனால் தோக்கக்கூடிய வட சென்னையில் இல்லாட்டி ட்ரிப்ளிகேனு இல்லாட்டி 1000 லைட்ஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த தடவை ஜெயிக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய 2 முக்கியமான தொகுதிகளை தருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது கன்னியாகுமரியில் 3 தொகுதிகள் பாஜகவுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு கூறப்படுது. விருதுநகரை சுற்றி 2 தொகுதிகள், விருதுநகர், சிவகாசி, சாத்தூர் இந்த பகுதிகளில் இங்கே 2 தொகுதிகள் வந்து கொடுக்க போகிறதாக சொல்லப்படுது. டெல்டாவில் 3 தொகுதிகள், கிருஷ்ணகிரி, தளி, இந்த ரீஜன்லாம் சேர்ந்து ஒரு 2 தொகுதிகள் அங்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலூரை சுற்றி 2 தொகுதிகள், அதில் ஒன்று ஏசி சண்முகம் அவர்கள் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா 3 ஆயிடும். பாஜக வேட்பாளர் 2, ஏசி சண்முகமும் தாமரை சின்னத்தில் போட்டிடுறாருன்னா 3 ஆயிடும். அப்படி இல்லைன்னா அங்கே 2 தொகுதிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த பகுதிகளில் ஒரு தொகுதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று சிவகங்கையில் கிடைக்கும், இல்லை ராமநாதபுரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக பார்க்கப்படுது. அமமுக கூட்டணியில் இருக்கிறதுனால, இல்லைன்னா சிவகங்கை ராமநாதபுரத்தில் 2 தொகுதிகள் பாஜகவுக்கு கிடைத்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அமமுக பலம் தான் சேர்க்குது இந்த கூட்டணிக்கு அப்படிங்கிறதுனால நம்ம அதை குறையாக சொல்ல முடியாது. கடலூர், விழுப்புரம் பகுதிகளில் 3 தொகுதிகளும், சேலம், ஈரோடு பகுதிகளில் 2 தொகுதிகளும், நீலகிரி, மலை, ஊட்டி இல்லை குன்னூர் இல்லைனா அந்த மாதிரி அந்த ரீஜனில் வந்து ஒரு தொகுதியும், தென்காசி, திருநெல்வேலியில் 2 தொகுதிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எந்தெந்த தொகுதி அப்படிங்கிறது நாளைக்கு இரவு, இப்போ இந்த வீடியோ நம்ம நாளைக்கு தான் போட போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு ஈவினிங் தான் பியூஷ் கோயல் டெல்லி கிளம்புறார் ரிட்டன். ஸோ அதுக்கு முன்னாடி தொகுதிகளை அறிவிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் எந்தெந்த தொகுதிகள் கொடுக்க போகுதுன்னா. ரீஜன் வைஸ் இது தான், எந்த தொகுதிங்கிறது தான் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. வேட்பாளர்கள் ஒரு உதாரணத்துக்கு சென்னையில் 2 தொகுதி தான் சொல்கிறாங்க. ஆனால் சென்னையில் 5-6 வேட்பாளர்கள் இருக்காங்க பாஜகவுக்கு. அதனால் வந்து அந்த வேட்பாளர்களில் யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அந்த வேட்பாளர்கள் எந்த தொகுதியை விரும்புகிறாங்க, அது அதிமுக தருமா? ஸோ இதனால் வந்து தொகுதி மட்டும் எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படாமல் இருக்குது. பட் சென்னையில் 2 கன்ஃபார்ம், கோவையில் 2 கன்ஃபார்முங்கிற இந்த எண்ணிக்கை வந்து 100% இது மற்ற சேனல் சொல்கிற மாதிரி நம்ம வந்து யூகத்தின் அடிப்படையில் சொல்லலை. இது 100% முழுக்க தலைவர்களிடம் பேசிய பிறகு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? 27 தொகுதிகள் பாஜகவுக்கு எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இது மிக மிக குரூஷியலான ஒரு எலெக்ஷன். ஏன்னா ஃபஸ்ட்டு தடவை
தடவை ஒரு சீரியஸாக மக்களை வந்து பிஜேபி அஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி தமிழ்நாட்டில் சந்திக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன். நீங்கள் அதிமுக வந்து நிறைய பேர் விவரம் தெரியாதவங்க வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. நம்ம மறந்துடக்கூடாது, போன தடவையே அதிமுக வெர்சஸ் திமுகவுடைய ஓட் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். மொத்தம் 3 லட்சத்துக்கும் கம்மியாக தான் வந்து ஓட்டு மொத்த 8 கோடி மக்கள் இருக்கிற மக்கள் தொகையில் வெறும் 3 லட்சத்துக்கும் கம்மியாக தான் வந்து ஓட்டு வித்தியாசம். இவ்வளவுக்கும் அவ்வளோ பிரச்சனைகள் அதிமுகவில் போன பிரச்சனைகள் எலெக்ஷன்ல அப்ப அமமுக கூட இல்ல. அமமுக இல்லை. அப்பயே அவ்வளோதான் அவங்க இது பண்ணது. அதனால் ரெட்டலைன்றது ஒரு சர்வசாதாரணமான ஒரு சக்தி கிடையாது. அது மிக பவர்ஃபுல்லான சக்தின்றதை நம்ம மறந்துடக்கூடாது. இந்த வட்டம் அதிமுக எந்த ஒரு நெகட்டிவும் இல்லாமல் எல்லாத்தையுமே பலமாக உருவாக்கிட்டு வருது. ஏன்னா இவரும் டிடிவி தினகரனும் உள்ளே சேர்ந்துட்டாரு. அந்த தேவர் பெல்ட்டுடைய ஃபுல் சப்போர்ட்டுமே இந்த வட்டம் அதிமுகவுக்கு இருக்குது. அதனால அதிமுக ஃபுல் ஸ்ட்ரென்த்தோடு வருது. இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, போன தடவை இவரே, அதாவது இப்போ இருக்கிற சிஎம் இருக்கிறாருல்ல ஸ்டாலின் ஐயா, இப்போ டெம்பரவரி சிஎம், இப்போ அப்படி தானே சொல்ல முடியும், முதல்வர் அப்படி தானே சொல்ல முடியும் சார். தமிழக பிராந்திய முதல்வர். ஆமாம், இப்போதைக்கு டெம்பரவரி தானே சார், அவ்வளோதான் முடிஞ்சு அவர் கதை. ஏன்னா எங்கள் மதுரையிலேயே வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லலாம் அவர் ஃபோட்டோவெல்லாம் கிழிச்சிட்டு இருந்தாங்க. கிழிச்சிட்டு இருந்தாங்களா? கிழிச்சாங்க, ஓவராலாக போலீஸ் கிழிச்சாங்க. எல்லாத்தையும் ஒட்டிகிட்டு இருந்ததெல்லாம் கிழிச்சு எடுத்துகிட்டு போனாங்க, அந்த இதெல்லாம், அந்த போஸ்ட் ரிஜிஸ்டர் எல்லாத்தையும். ஸோ அப்போ அவ்வளோதான், அவருக்கு அதை டைம் முடிஞ்சிட்டு அடுத்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் எல்லாமே. ஸோ அடுத்த சிஎம்மாக நம்ம ஐயாவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா நாங்கள் ஏன் அப்படி நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, போன தடவை இருந்த நீங்கள் எடப்பாடியை சொல்கிறீங்க, நான் எடப்பாடி ஐயாவை சொல்கிறேன். போன தடவை ஸ்டாலின் ஐயா என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னோம்னா, பிஜேபி பணம் கொடுக்கல, அதனால நான் வந்து நிறைய விஷயம் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி பொதுமக்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். அப்போ பொதுமக்களான நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். அப்போ பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிற எடப்பாடி ஐயா ஒரு வாக்குறுதி கொடுத்தாருன்னா 100% அதை நிறைவேற்ற முடியும். ஏன்னா கொடுக்குற இடத்துல கூட இருக்கிறாப்புல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அது நான் என் வாக்குல இருந்து சொல்லலை. போன சிஎம் இருக்கார்ல, பழைய சிஎம் இருக்கார் இல்லையா ஸ்டாலின், பழைய சிஎம் ஸ்டாலின் ஐயாவுடைய, பாவம் அவர் இதெல்லாம் கேட்டாருன்னா வலிக்கும். பழைய நான் சொல்லலை சார், கலெக்டர் ஆஃபீஸில் ஃபோட்டோ கிழிச்சனால எனக்கு அப்படி தோணிடுச்சு சொல்கிறேன். அது எப்படி ரைட்டாக ராங்கான்னு நீங்கள் மாற்ற முடிவு பண்ணிக்கிங்க. இப்போதைக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அடுத்து சிஎம் தீர்மானிவார். இப்போதைக்கு இருக்கிறது வந்து அவருக்கு டம்மி சிஎம்மாக இருக்கார். ஃபுல் சிஎம் உடைய பவர் அவர் கிடையாது. அதான் காப்பன். அவ்வளோதான், அவர் ஃபுல் சிஎம் பவர் இன்னுமே அவர் கிடையாது. ஸோ இல்லை, முன்னாடி இருந்ததா 5 வருஷமும் சிஎம் பவர் இருந்ததா? இல்லைன்னா நிறைய குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க, அதிகாரிகள் தான் ஆட்சி நடத்தினாங்க, சிஎம் வந்து சும்மா அவர் வந்து கட்சியை தான் பார்த்துக்கிட்டாரு, கட்சிக்கு தேவையானது அதிகாரிகள் மூலமாக பெற்றார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது. அட்லீஸ்ட் சட்ட ரீதியாவது இனிமே அவருக்கு வந்து முழு பவர் கிடையாது. சரி. ஸோ அப்போ வந்து அந்த பொசிஷனில் தான் சார் சொல்ல முடியும். ஸோ யார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இணக்கமான ஒரு பொசிஷனில் இருக்காங்களோ அவங்கனால தான் மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை கொடுக்க முடியும். ஐயா எடப்பாடி ஐயா வந்து நான் வந்து எல்லா வீட்டு பெண்களுக்கும் வந்து ஒரு ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன்னு இருக்கிறாப்புல, 10,000 ரூபா காசு கொடுக்குறேன் பெண்களுக்குன்னு சொல்கிறாப்புல, அப்புறம் ஒரு வீட்டு தலைவிகளுக்கு வந்து 2,000 ரூபாய்க்கு மேலே வந்து பணம் கொடுக்குறேன்றாப்புல, அப்புறம் பேருந்தில் வந்து ஆண்களுக்கும் பெண்கள் மாதிரியே சமமாக கட்டணம் இல்லாமல் பயணிக்கலாம்னு சொல்கிறாப்புல. ஆமாம், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி சொல்லிட்டாப்புல. அப்புறம் வந்து 7.8% போன தடவை எல்லாருமே அதை வந்து வரவேற்றாங்க. அதாவது அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட்டு இதில் வந்து அது வந்து உண்மையிலேயே வந்து கைத்தட்ட வேண்டிய விஷயம் சார். ஏன்னா என் பிள்ளை மெடிக்கல் காலேஜ் தான் படிக்குது. அதுக்கு அந்த சீட்டுக்கு நாங்கள் போய் எல்லாரும் வரிசையில் நிற்கும் போது தான் பார்த்தோம், ஒரு தனி கூடார மாதிரி போட்டு அந்த 7.8% குழந்தைங்களை தனியாக உட்கார வச்சுருந்தாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே நம்மளறியாமல் கண்ணில் கண்ணீர் வந்தது. ஏன்னா எங்கள் அப்பாலாம் ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் ஒரு ரொம்ப ஏழை வாராப்பூர்னு ஒரு ஊரில் படிச்சுட்டு போனவர் தான். அரசாங்கம் தான் அவரை படிக்க வச்சு அவர் படிக்கிற வரைக்கும் அவர் காசு கொடுத்ததுன்னு வச்சுங்களேன். எங்கள் அப்பா காலத்தில் நான் சொல்கிறேன். அப்போ ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து படித்தனால தான் நாங்கள்லாம் இன்றைக்கி மனுஷனாக வாழ்ந்து இருக்கோம். அப்போ அந்த குழந்தைங்க ஒவ்வொன்றும் ஏழை பிள்ளைங்க சார், அதுக்கு அப்படியே ரொம்ப ரொம்ப ஏழையாக உட்காந்துருந்துங்க. அது பார்த்தாலே தெரிஞ்ச அந்த குழந்தைங்க அப்படின்னு. ஆனால் அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் சார். அந்த 7.8% வந்து எடப்பாடி கொடுத்தது வந்து அது ஒரு கூடுதல் தகவல். நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க கொடுக்குற இடத்துக்கு நெருக்கமாக இருக்கார் எடப்பாடின்னு. இப்போது இந்த 7.8% அதே மாதிரி இணக்கமாக இருந்தனால நடந்த ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு ஹெல்த் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஜேபி நட்டா, அவர் முன்னாள் பாஜக தேசிய தலைவராக இருந்தார். அதற்கு முன்னாடி பாஜக மந்திரியாக இருந்தார், இதே ஹெல்த் மினிஸ்டராக இருந்தார். அப்போது
தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நீட்டுக்கு எதிராக இவ்வளோ இஷ்யூஸ் போகுது அப்படின்னு எடப்பாடியோட அவர் பேசும்போது ஜேபி நட்டா கொடுத்த ஐடியா எடப்பாடிக்கு, இந்த மாதிரி நீங்கள் பேசாமல் ஒரு இப்போ 7.5 இல்லை 7% ரிசர்வேஷன் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி, அது 2 பேரும் இணக்கமாக இருந்ததுனால, மத்திய மாநில அரசு இணக்கமாக இருந்ததுனால அது 7.8% மாறியது. ஸோ 2 மத்திய மாநில அரசினுடைய இணக்கம் ஏழை மாணவர்களுக்கு எந்த விதமான ஒரு நன்மை ஏற்படுத்துங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அதுக்காக சொல்கிறேன். காற்று வருதா சார்? சத்தம் ஏதாவது வருதா சார்? இப்போ தானே சார் சத்தம் வருது. 2 கை வேணும் சார் சத்தம் வர்றதுக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நான் பாய்ச்சிக்கிட்டே இருப்பேன், இப்படியே ஆட்டிக்கிட்டே நான் ஒன்றும் கொடுக்க மாட்டேன், எப்போ பார்த்தாலும் வந்து தீர்மானம் மாத்திரம் பேசிக்கிட்டு இருப்பேன்னு நம்மளை நல்லா ஏச்சுவிட்டார் சார் பழைய சிஎம். இவர் நான் மத்திய அரசோட இணக்கமாக இருக்கேன், அதனால நான் கொடுக்கணும்னு சொல்கிற 10,000 என்னால் கொடுக்க முடியும், நான் இந்த வட்டம் ஏழை குழந்தைங்களுக்கு 10% எதை ஒதுக்கீது கொடுக்குறேன்றாப்ல. 7.8 10 மாற்றிருக்காப்ல. மத்திய அரசு ஒத்துப்பாங்க அது? ஆமாம் சார், கொடுக்க முடியும் சார். நீட்டு பிரச்சனை பெரிய அளவில் சால்வ் ஆயிடும். பிரச்சனை இல்லை நீட் ஆக்சுவலி சார், பிரச்சனை நினைக்கக்கூடியவங்களுக்கு அது ஒரு ரிலீஃப் சால்வ் ஆகிடும் சார். சார் 10,000 கொடுக்க முடியும் சார். அவர் நான் வீட்டுக்கு புது வீடு கட்டி தரேன்றார், ஏழைகளுக்கு வீடை கட்டி கொடுக்க முடியும் சார். 10% குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும் சார். இவர் சொல்கிற எல்லாத்தையும் பண்ண முடியும் சார். 2000 ரூபா பெண்களுக்கு கொடுக்க முடியும் சார். ஃப்ரிட்ஜு கொடுக்க முடியும் சார். பேருந்து கொடுக்க முடியும் சார். சார் கொடுக்க முடியும் சார். ஏன்னா அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இணக்கமாக இருக்கார் சார். பழைய சிஎம் மாதிரி இப்படியே நம்மளை ஏற்கலை சார். அதனால நீங்கள் 27 அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரண குடிமக்களாக எங்களுக்கு என்னென்னா, ஐயா நீ பிஜேபியோட இணக்கமாக இருக்கியா, இந்த அவன் உனக்கு ஒத்துக்கிறேன், உனக்கு குத்துறேன், தயவு செய்து நீ சொல்கிறதெல்லாம் செய். நாங்கள் எங்கள் மாதிரி சாதாரண ஆளுங்க பிஜேபி கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறது என்னென்னா, 27 சீட்டோ 30 சீட்டோ உங்களுக்கு கொடுக்குறாங்க, நல்ல கேண்டிடேட்டாக போடுங்க. ஏன்னா இந்த வட்டம் நீங்கள் போடுற கேண்டிடேட்டு உங்களுக்கு எடுத்து கொடுக்குற பேர் தான் உங்கள் கட்சி இனிமேல் இந்த 3 தமிழ்நாட்டில் எப்படி இருக்க போகுதுன்றதை தீர்மானிக்க போகுது. கொஞ்சம் டீசெண்டான கேண்டிடேட் போடுங்க. அண்ணன் சொல்கிற மாதிரி ரெண்டுமே இப்படி தட்டினா தான் அது கை தட்டுற மாதிரி இருக்குது. இப்படின்னா ஏதோ வலிப்பு வந்திருக்கு போல இருக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ மக்கள் வந்து என்ன யோசிப்பாங்க புரியுமா? அதோட கடைசி ஒரு என்னுடைய நிறைவு கருத்தை நான் எல்லாம் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், 1947 இந்தியா சுதந்திரம் அடையும் போது பாகிஸ்தான் ஒரு விஷயம் முடிவு பண்ணுது. அவன் உடனே ஐஎஸ்ஐன்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறான். நம்ம 20 வருஷம் கழித்து தான் ரா ஆரம்பிக்கிறோம். ஐஎஸ்ஐ கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்னென்னா, இது பார் நம்ம இஸ்லாமிய நாடாக மாறிட்டோம், அங்கே ஹிந்து மெஜாரிட்டியாக இருக்கான்றதுனால அது செக்குலர் நாடாக தான் இருக்கும், அங்கே முஸ்லீம்ஸு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. நீ என்ன பண்ணணும்? ஐஎஸ்ஐனுடைய வேலை என்னென்னா இந்தியன் முஸ்லீம்ஸை ரேடிக்கலைஸ் பண்ணுறது, அவனை மதவெறியனாக மாற்றுறது. ஏன்னா அவன் மதவெறியனாக மாறினா தான் அவன் நமக்கு விசுவாசமாக இருப்பான், இந்தியாவுக்கு எதிராக இருப்பான் அப்படின்னு 1947 முஸ்லீம்ஸை ரேடிக்கலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணாங்க. ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆனாங்க. அதையும் மீறி நமக்கு அப்துல் கலாம் மாதிரி நிறைய பேர் கிடைச்சாங்க அப்படின்னு வச்சுப்போம். இப்போது கிறிஸ்துவர்கள் அதே மாதிரி என்னதான் அவங்களுக்கு பிஜேபி பிடிக்காது, வேறு காரணங்கள் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், ஆனால் ஒரு நேஷ்னலிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவாக, ஏன்னா ஒரு ஆஸ்திரேலியா இந்தியா கிரிக்கெட் மேட்ச் விளையாடுதுன்னு வைங்களேன், ஒரு ஆஸ்திரேலியா கிறிஸ்டியன் நேஷன், ஆனால் கிறிஸ்டியன்ஸ்லாம் இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் பார்த்த வரைக்கும் ஆஸ்திரேலியா ஒரு கிறிஸ்டியன் நாடு, நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி சொன்னது கிடையாது. ஆனால் இப்போ அவங்களுமே வந்து பாஜக பக்கம் நெருங்குறாங்கன்னு கிறிஸ்டியன்ஸையுமே ரேடிக்கலைஸ் பண்ணக்கூடிய மதவெறியர்களாக மாற்றக்கூடிய விஷயத்தை வெளிநாட்டு சக்திகள் பண்ண முயற்சி பண்ணுது. ஆனால் கிறிஸ்துவர்கள் கொஞ்சம் எஜுகேட்டட், கொஞ்சம் வந்து தேசிய கண்ணோட்டம் கொண்டவர்கள், அதனால் அதுக்குள்ளே போக மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். அதற்கான அவுட்ரீச்சு பிஜேபி செய்யுது. கிறிஸ்தவர்களை நெருங்கக்கூடிய விஷயம் பிஜேபி செஞ்சிட்ருக்கு, ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு என்றைக்குமே தேசத்தின் பக்கம் நின்ற ஒரு நிலப்பரப்பு. சுதந்திர போராட்டத்தில் சரி, வெஸ்ட் பெங்காலுக்கு பிறகு அதிகமான தேச விடுதலை போராளிகளினுடைய பிரபலமானவர்களுடைய பட்டியல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் அதிகம். அன்றைக்கி இருந்த மட்ராஸ் பிரசிடென்சி நம்ம எடுத்துக்கலாம். முத்துராமலிங்க தேவர் எப்படி நேதாஜி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐக்கானோ, அவருக்கு இணையான ஒரு ஐக்கான், அவரை வந்து இன்னைக்கு ஜாதி தலைவராக்கி ஒரு கூண்டுக்குள்ளே போட்டாங்க. தான் திராவிட மாடலினுடைய சக்ஸஸ்ன்னு வச்சுப்போமே, திராவிட கட்சிகளினுடைய சக்ஸஸ். ஸோ என்றைக்குமே ஒரு தேசியத்தின் பக்கம் இருந்த தமிழர்கள், தேச சிந்தனையில் இருந்த தமிழர்கள், தேசிய நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள். எங்கே இவங்களும் கிறிஸ்துவர்கள் மாதிரி நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் மாதிரி பாஜக பக்கம் போயிடுவாங்களோன்னு தமிழர்களையுமே ரேடிக்கலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தமிழர்களையுமே வெறியர்களாக மாற்றுறாங்க. என்ன வெறியர்களாக? தமிழ் தேசிய வெறியர்களாக மாற்றினா ஒருவேளை சீமானுக்கு ஓட்டாக மாறிடுமோன்னு திராவிட வெறியர்களாக மாற்றுறதுக்கு திமுக கடந்த 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய முயற்சி பண்ணியிருக்கு, சோஷியல் மீடியா மூலமாக. இதை ஸ்மெல் பண்ண பிஜேபி நம்ம தனித்து ஆட்சி வருவதெல்லாம் வச்சுப்போம், அட்லீஸ்ட் நேரடி தெரிந்த எதிரியை ஆட்சிக்கு வரவிடாமல் நம்ம செய்யறதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு நல்ல கட்சிக்கு நம்ம உறுதுணையாக இருப்போம்.
நல்ல கட்சியான உள்ள கட்சியான ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுகவினுடைய செயல்பாடுகள் அவங்க திருப்பி திமுகவுடைய ஸ்டாண்டு தான் எடுக்குதா கோவில் விஷயத்தில் அறநிலையத்துறை விஷயத்துலங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அப்போ நம்ம அந்த அஜெண்டா விமர்சனத்தை வைஸ் வைக்கலாம். புரிஞ்சுக்கலாம். அஜெண்டா வைஸ் அதிமுக எந்த அஜெண்டாவும் கிடையாது, ஆட்சிக்கு வரணுங்கிற அஜெண்டா மட்டும்தான். பட் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அஜெண்டா இருக்குது. ஸோ அதை வந்து எப்படியாவது கட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. வெற்றி பெற வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் தமிழகத்தில் நான் திருப்பி சொல்லிக்கிறேன், கூட்டணி ஆட்சி ஒன்றும் தமிழக மக்கள் எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயம்லாம் கிடையாது. அரசியல்வாதிகள் சும்மா ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லா அரசியல் கட்சிக்கும் தான் நான் சொல்கிறேன். கூட்டணி ஆட்சியை வெறுக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு கிடையாது. நல்ல ஆட்சியை விரும்பக்கூடிய மாநிலம். அது கூட்டாக தாங்க இல்லை தனியாக தாங்க, பட் நல்ல ஆட்சி தாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. அது இந்த தடவை நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நடக்குமா இல்லையா, கூட்டணி ஆட்சியா தனி ஆட்சியா, அதிமுக சொன்ன விஷயங்கள்லாம் நிறைவேற்றுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பொறுமையாக பார்ப்போம் அப்படின்னு. ஸோ ஓரளவுக்கு இந்த விஷயத்தை கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டாபிக். விரைவில் 800 லோக்சபா தொகுதிகள் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் சர்ப்ரைஸ். ஸோ டீலிமிட்டேஷன் அப்படின்றது கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே பேசிகிட்டு இருந்தாங்க. தற்போது அதற்கான ஒரு சூழ்நிலை அப்படின்றது உருவாகியிருக்கு. ஆனால் இதை வந்து நான் முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமர் நாம் போட வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஏதோ பாஜக தான் இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வருது, எதற்காக கொண்டு வருது அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பறிப்பதற்காக கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராபகண்டா முன்னாடியும் போச்சு, இனியும் திரும்ப ஆரம்பிக்க போகுது. ஆனால் விஷயம் என்னன்னா, டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் அது வந்து இந்தியாவினுடைய இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய ப்ராசஸ், பிஜேபி கொண்டு வரக்கூடிய ப்ராசஸ் கிடையாது. அப்பப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான். ஆர்டிகல் 82 அண்ட் 170 அது என்ன சொல்லுது அப்படின்னா, 10 வருஷத்துக்கு ஒரு தடவை சென்சஸ் எடுக்கணும். சென்சஸ் அடிப்படையில் மக்கள் தொகை எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு, மக்கள் தொகை அதிகமாக இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த கான்ஸ்டிடியூவன்சியோட தொகுதிகளினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் 1952, 1963, 1973 இந்த வருஷங்கள்லாம் இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்றது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இப்போல்லாம் இந்த டைம்லலாம் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்குது. அப்போ அதிக அளவு டீலிமிட்டேஷன் யாரோட டைமில் நடந்திருக்குன்னா, காங்கிரஸோட டைமில் தான் நடந்திருக்கு. சரி சார், 1973க்கு அப்புறம் ஏன் நடக்கலை அப்படின்னு கேட்டால், 1976ல் 42nd அமெண்ட்மெண்ட்டை வந்து கொண்டு வராங்க. எதுக்கு அப்படின்னா, அப்போ இந்திய அரசாங்கம் என்ன நினைக்குது அப்படின்னா, பாப்புலேஷன் அப்படின்றது நமக்கு பாரம், பாப்புலேஷனை குறைச்சிடலாம். அப்போது இந்த விஷயங்கள் வந்து ஸ்டேபிளைஸ்டாக இருக்கும். இப்போ எவ்வளோ நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கோ அதையே 543 நாடாளுமன்ற தொகுதிகள் அந்த டைமில். ஸோ அதை வந்து நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிப்போம், இதுலேயே நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதற்காக வந்து 1976ல் அவங்க வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, இனி டீலிமிட்டேஷன் வேண்டாம், இப்போ எப்படி இருக்கோ அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் பின்னாடி தான் தெரியுது இந்த ஃப்ரீஸ் பண்ணது அப்படின்றது சரியாக நடக்கலை. காரணம், தென் மாநிலங்களில் பாப்புலேஷன் குறையுது, வட மாநிலங்களில் பாப்புலேஷன் அதிகரிக்குது. இதை வாஜ்பாய் தெளிவாக கண்டுபிடிச்சிட்டார். உடனே அவர் என்ன சொல்கிறாரு, பாப்புலேஷன் அப்படின்றது நமக்கு ஒரு அசெட்டு தான், ஆனால் இதை தற்போதைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, சில மாநிலங்களில் அதிகமாகவும் சில மாநிலங்களில் கம்மியாகவும் ஆயிடுச்சு. அதனால இன்னொரு 26 வருஷம் பொறுத்துட்டு அதுக்கப்புறம் சென்சஸ் எடுத்து நாம் டீலிமிட்டேஷன் எக்ஸிக்யூட் பண்ணலான்னு அன்னைக்கு முடிவு பண்ணாங்க. ஸோ அந்த காலம் அப்படின்றது இப்போ வந்திருக்கு. அதனால டீலிமிட்டேஷன் அப்படின்றத இப்போ முன்னெடுக்கிறோம். இல்லை, டீலிமிட்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம். இன்னும் ரெண்டாவது விஷயத்துக்கு என்ன அப்படின்னு சொன்னால், இதை எதிர்க்கக்கூடியவங்கலாம் யார், திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, இவங்கெல்லாம் எதிர்க்கிறாங்க. ஆனால் இந்த அனைத்து கட்சிகளும் காமனாக ஒரு விஷயம் சொல்கிறாங்கண்ணே. என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெண் உரிமை, பெண்களுக்கு சமத்துவம், சம உரிமை, பெண்கள் முன்னேற்றம், என்ன என்பவரிங் விமன். ஓகே, இதெல்லாம் வந்து சொல்லக்கூடியவங்க யார், திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட். ஆனால் இவங்க யாருமே பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடை கொண்டு வருவதுக்கு ஒரு துரும்ப கூட அவங்க வந்து நவுத்துனது கிடையாது. 3 தடவை பார்லிமெண்ட்டில் வந்து தப்பி வெளியே போச்சுல சார். ஆமாம், காங்கிரஸ் டயத்தில் 3 தடவை மக்களை ஏமாத்தினாங்க, அதாவது பெண்களை ஏமாத்தினாங்க. திமுக அதில் பல தடவை கூட்டணியில் வர இருந்திருக்கு. அப்போல்லாம் பெண்களை பற்றி கனிமொழி அக்கா அதெல்லாம் பேசவே மாட்டாங்க. அக்கா வந்து நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க இந்த விஷயம்லாம் பேசும்போது. ஏன்னா இதை பற்றி பேச முடியாதுல, மாட்டிப்பாங்க, போகவே மாட்டாங்க. ஆமாம். ஆனால் திமுக எப்பயுமே பெண்கள் விரோத கட்சின்னு வேறு சொல்லுவாங்களே சார். பெண்கள்னாலே திமுகவுக்கு அலர்ஜி தான், திமுகனாலே பெண்களுக்கு அலர்ஜி, அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்சுப்போம். அதனால தான் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் பெண்கள் வாக்கு ஃபுல்லாக அதிமுகவுக்கு தான் போயிட்டு இருந்தது. இப்போ திருப்பி அதிமுகவுக்கு வரும் அப்படின்னு நம்பலாம். ஸோ இப்போது இந்த டீலிமிட்டேஷன் மூலமாக 816 தொகுதிகள்
அது உயரப்போகுது. இப்போ இருக்கிற இப்போ 500 சொச்சம் இருக்கிறது 816ஆக உயரப்போகுது. அதில் 270 ரிசர்வ்டு ஃபார் விமன், பெண்கள்ண்ணே. இப்போது கேரளாவில் பாருங்கண்ணே, காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சிருக்காங்க. 5 பெண்களோ 6 பெண்களோ தானே, மொத்தம் 140 தொகுதிண்ணே கேரளாவில். அவ்வளோதான் பெண்கள் இருக்காங்களா காங்கிரஸில்? இவங்க ஏதோ பெண்களுங்கிறாங்க, பிரியங்கா காந்திங்கிறாங்க, நாங்கள் தான் இந்திரா காந்திங்கிறாங்க. என்ன இப்போ காங்கிரஸ் கேரளாவில் 4 தானா? அதே நேரத்தில் பாஜக பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட்டில் கொடுத்துருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளோ சார்? கொஞ்சம் திரும்ப 140ல் 5-6 வேட்பாளர்கள் தான் காங்கிரஸில். இல்லை, இப்போ எவ்வளோ கொடுக்க போகுது பிஜேபி? 33%. 33% கொடுக்குது. ஆமாம். ஓ, அப்போ அந்த 33% நடைமுறைக்கு வந்துருச்சா? 33% வரப்போகுது. எப்போனா டீலிமிட்டேஷன் நடந்தா. ஓ, இந்த டீலிமிட்டேஷன் நடந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பெண்களுக்கான 33% எம்பி இடஒதுக்கீடு வரும். இந்த டீலிமிட்டேஷன் எம்பிக்கு மட்டும் கிடையாதுன்னா, எம்எல்ஏக்கு நடக்க போகுது. எம்எல்ஏக்கு நடக்கும்போது மாநில தேர்தலையுமே பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கன்ஃபார்மாக அவங்களுக்கு நீங்கள் அந்த சீட்டு கொடுத்தே ஆகணும். என்ன சார் பெரிய விஷயமா சொல்றீங்க நீங்க? இது ஒரு இந்திய சரித்திரத்திலே ஒரு மிகப்பெரிய புரட்சினா. இன்னைக்கு இப்போ நாடு போகக்கூடிய வேகத்தில் அது ஒரு மிகப்பெரிய புரட்சி. இதையும் திமுக எப்படி ஹேண்டில் பண்ணும் தெரியுமா? உள்ளாட்சி தேர்தலில் இப்போ இடஒதுக்கீடு இருக்குல்ல, அவருக்கு நிற்க முடியாதுன்னா அவர் பொண்டாட்டிக்கோ அம்மாக்கோ தங்கச்சிக்கோ சீட்டு கொடுத்துட்டு இவர் ஆக்டிங் கவுன்சிலராக இருப்பார்ல, அந்த மாதிரி திமுக முயற்சி பண்ணும். அப்படி அதற்காக இந்த சட்டம் கொண்டு வரல. அப்படி பண்ணிங்கன்னா இந்த சட்டம் கொண்டு வர்றதோடைய நோக்கமே வீணாக போயிடும். இப்போ இந்த டீலிமிட்டேஷனில் என்ன சொல்கிறாங்க, யூபிக்கு அதிகமான தொகுதி போயிடும், இதுக்கு தமிழ்நாட்டுக்கு கம்மியாக போயிடும்னு. அமித்ஷா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, ஹோம் மினிஸ்டர்னு. அவர் தான் இதை பண்ணணும், அவருடைய மினிஸ்ட்ரி தான் இதை பண்ண வேண்டியிருக்கு. அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டுக்கு ஒரு சீட்டு குறையாது. என்ன ரேஷியோவில் யூபி இருக்கோ அந்த ரேஷியோவில் அங்கே இன்க்ரீஸ் ஆகும். தமிழ்நாட்டுக்கு இப்போ என்ன ரேஷியோ ரெப்ரசன்டேஷன் இருக்கோ தமிழ்நாட்டுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். பர்சன்டேஜ் ஆஃப் சீட்டுன்றது சேம் தான். ஆமாம், பர்சன்டேஜ் ஆஃப் ஓவராலாக பார்த்தீங்கன்னா சேம் தான் வரும். தமிழ்நாட்டில் சட்டமன்றத்துக்கும் கூடும். இப்போ என்னன்னா 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பியாக இருக்குண்ணே. இப்போ அது சில தொகுதிகளில் 15 லட்சம் 20 லட்சம். ஆக்சுவலி 10 லட்சம் இருக்கணும், அதுவே அதிகம். 10 அதிகம். ஆனால் 20 லட்சம் எல்லாம் போயிடுச்சு. அப்போ ஒரு எம்பியால் எப்படி இத்தனை பேர்த்த கவனிக்க முடியும், பார்க்க முடியும்? நீங்கள் மனு வாங்குறதுக்கு 5 வருஷம் பத்தாது. ஆமாம், 10 லட்சம் பேர் ஒரு தடவை போய் ஷேக்கன் கொடுக்கறதுக்கே உங்களுக்கு நேரம் சரியாக இருக்காது. 15-20 லட்சம் இருக்கிற தொகுதிகள்லாம் இருக்குது. அதே மாதிரி சட்டமன்றம் பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு ஒரு எம்எல்ஏ இருக்கணும். ஆனால் 3 லட்சம் 3.5-4 லட்சமாக இருக்குது. அந்த 2 லட்சமே அதிகம். அதை இன்னும் கொஞ்சம் குறைச்சி 1 லட்சம். என்னென்னா ஒரு எம்பியோ எம்எல்ஏவோன்னு ஒரு வருஷத்தில் 3 தடவையாவது நம்ம சந்திக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக வேலை செய்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போல்லாம் ஜெயிச்சதுக்கப்புறம் திருப்பி அடுத்த தேர்தலுக்கு தான் எம்பி எம்எல்ஏலாம் நம்ம பார்க்குறோம். நான் இப்போ தென்சென்னை தமிழச்சி தங்கப்பாண்டியன் தான் எம்பி. அவங்களெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. தேர்தல் சமயத்தில் ஜீப்பில் போவாங்க, பார்ப்பேன். திருப்பி 5 வருஷம் கழித்து தேர்தல் சமயத்தில் ஜீப்பில். மற்றபடியெல்லாம் இன்ஸ்டாகிராமில் புது புடவை வாங்கினாங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து போடுவாங்க. அதை நம்ம பார்க்க வேண்டியது தான். தென்சென்னை மக்கள்லாம் அந்த இன்ஸ்டாகிராமுக்கு லைக் பண்ணி அவங்க எப்படி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்களோ லைக் பண்ணி அவங்களுக்கு இன்ஸ்டாகிராமினுடைய இன்சைட்ஸை கூட்ட வேண்டியதுதான் எங்களுடைய கடமை. ஒரே ஒரு தடவை அவங்க வேலை செஞ்சாங்க. எதுக்குன்னா, நிதின் கட்கரிக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. என்னன்னா, இந்த ஹைவே பாருங்க, இந்த டோல்கேட் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் தான் அவர் சொன்னார், மாநில டோல்கேட் அது ஸ்டேட் ஹைவேமா, நேஷனல் ஹைவே இல்லை. அதனால தான் அவங்க எதுவும் லெட்டர் எழுதுறது இல்லை. ஆனால் இந்த மாதிரி நமக்கு தெரியாத விஷயத்தில் நம்ம செய்ய வேண்டாம். எங்களுடைய தலையெழுத்து நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா. எங்களுக்கு இப்போ டாக்டர் கவர்னராக இருந்தவங்க, டாக்டராக இருந்த தமிழிசை போட்டிட்டாங்க. அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு துப்பு இல்லை. நாங்கள் அக்காவை ஜெயிக்க வச்சா, தமிழிசை அக்காவை ஜெயிக்க வச்சுருந்தா அவங்க டாக்டரு ஏதாவது 4 மெடிக்கல் கேம்பாவது நடத்தியிருப்பாங்க. சரி விடுங்க, அது எங்கள் பிரச்சனை, தென்சென்னைக்காரங்க பிரச்சனை. இப்போது இது நான் எதுக்கு சொன்னேன், டீலிமிட்டேஷனுக்கு. அப்போது பாப்புலேஷன் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ஜுடிஷியேஷன் கிடைச்சாதான் எங்களுக்கும் வேட்பாளர் இருக்கும், எங்களுக்கும் எம்எல்ஏக்கும் எங்களுக்கும் எம்பிக்குமே ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அதற்கான ஒரு முயற்சியை செய்கிறாங்க. எத்தனை நாள் தான் நாடு வந்து இப்படியே இருக்கட்டும்னா வளரணும்ல, அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க வழக்கம் போல். இது வந்து எலெக்ஷன் நேரம், இது முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் வந்து நல்லா 1/2 கிலோ அல்வாவை மொத்தமாக சாப்பிட்ட மாதிரி. அவங்க ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அவங்க டிவி சேனல்லேருந்து அது பேர் என்ன, இந்த யூடியூப் சேனல் வரைக்கும் காசு கொடுத்து வச்சுருக்காங்க. அதனால எல்லோரும் இப்போ கற்றுன்னு கத்த போகிறானுங்க. இதுக்கு எப்படி வந்து பிஜேபியோ நீங்கள்லாம் வந்து எப்படி பதில் சொல்ல போகிறீங்கன்றது ஒரு பெரிய ஒரு கேள்வி தான் வச்சுக்கிங்களேன். அடிப்படையில் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ இருக்கக்கூடிய மொத்த எம்பிக்களோட எண்ணிக்கை வந்து 543 எம்பிகள் இன்றைக்கி இருக்கிறாங்க.
அதில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி ரெண்டையும் சேர்த்தோம்னா மொத்தம் 40 எம்பிகளை நம்ம வந்து இங்கேருந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இதோட சதவிகிதம் பார்த்தீங்கன்னா 7.37%. அதாவது 7.37% ரெப்ரசன்டேஷன் நமக்கு இன்னைக்கு இருக்குது. இப்போ கூட போகிற எம்பிகளுடைய எண்ணிக்கை வந்து 816 அப்படின்ற எம்பிகளாக எண்ணிக்கை கூட போகுது. அப்போ அதே 7.37%க்கு அதே ரெப்ரசன்டேஷன் இருக்கணும்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரி ரெண்டையும் சேர்த்து மொத்தம் 60 எம்பிக்கள் நாம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ அதுக்குரிய சூழ்நிலைகளை தான் நம்ம அமித்ஷா ஐயா பண்ணுறதுக்குரிய எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்மளுக்கு எந்த வகையிலையும் நம்மளுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறைய போகிறதில்ல. அதாவது எம்பிக்களுடைய சதவிகிதம் குறைய போகிறதில்ல. அதே 7.37% எம்பிக்கள் நம்ம இருக்க போகிறோம். அதாவது இப்போ 40 எம்பிக்களை அனுப்புறதுக்கு பதிலாக 60 எம்பிக்களை அனுப்ப போகிறோம். இன்னும் 4-5 பேர் எக்ஸ்ட்ராவாக எம்பி பதவி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். குடும்பம் பெருசாகிட்டே போகுது. ஆமாம். அப்போ வந்து பையனுக்கு மட்டும் கொடுத்தா பத்தாது. இப்போ பையனுக்கு 2 பசங்க, அவங்க நாளைக்கு வந்து பையனுக்கு 2 பசங்க, பொண்ணுக்கு 2 பசங்க, இப்போ 4 பசங்க. சீட்டு கூடிச்சுன்னா நல்லது தானே, குடும்பத்தில் பிரச்சனை வராதுல்ல. ஏன்னா நம்ம இதை அப்படி பார்க்க வேண்டியது இல்லையே. இப்போது இதான் கேஎஸ் அழகிரி ஒரு தடவை சொன்னார்ல, ப. சிதம்பரம் ஒரு ஃபேமிலி, அவரோட பையன் கார்த்தி சிதம்பரம் இன்னொரு ஃபேமிலி. ஆமாம், அதான் அண்ணன் சொல்கிற மாதிரி நல்லது தானே, அவங்க குடும்பத்துக்குமே நல்லது தான், புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதாவது எப்படியோ நம்மளுக்கு 7.37% தமிழ்நாட்டு மக்களுக்கு டெல்லியில் ரெப்ரசன்டேஷன் உண்டு. அதனால நம்மளுக்கு எந்த வகையான ஒரு நஷ்டமும் கிடையாது. ஆனால் இருக்கிறதுலே இப்போ நீங்கள் சொல்கிறத கேட்கும் போது எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, ஏன்னா நான் காலேஜ் படிக்கிற டயத்தில் இருந்து இந்த 33% பெண்களுக்கு இட ஒதுக்கீடுன்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்போ எங்கள் அக்கா அது மெடிக்கல் காலேஜ் படிச்சுது, நான் ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட்டு தியாகராஜ இன்ஜினியரிங் காலேஜ். அப்போயே அது என்ன சொல்லிச்சு, எங்களுக்கு வரப்போகுது, எங்களுக்கும் வரப்போகுது அப்படின்னு எங்கள் அக்கா சொல்லிகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அது கல்யாணம் பண்ணி அது அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்க சிட்டிசனாகவே ஆயிடுச்சு. இப்போ இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு என் பிள்ளை மெடிக்கல் காலேஜ் போய் படிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ தான் இந்த விஷயம் நடந்திருக்குன்றது எனக்கு வந்து ஒரு அதிசயம். அதாவது நான் காலேஜில் படிக்கும் போது, எங்கள் அக்கா காலேஜில் படிக்கும் போது நடக்கும்னு நாங்கள் நம்பின ஒரு விஷயம் என் புள்ள காலேஜில் படிக்கும் போது தான் நடந்திருக்குது. அப்படின்றது எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய அதிசயம்னு நான் பர்சனலாக நம்புகிறேன். அதாவது 816 60 அதனால அதே 7.37 அப்படின்றது நடக்க போகுது. அது வந்து அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நேற்று சமைச்சது இட்லி, இன்னைக்கு தோசை, அவ்வளோதான். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் என்னென்னா, பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க ரெப்ரசன்டேஷன்லன்றது ஒரு மிகப்பெரிய அதிசயமான ஒரு விஷயம். மேலும் இது வரைக்கும் வேற பெரிய டெமோக்ரஸியில் இது கூட கிடையாது சார். இது அமெரிக்க டெமோக்ரஸியில் இல்லை, வேற எந்த நாட்டு டெமோக்ரஸிலையும் கிடையாது. இன்ஃபேக்ட் அமெரிக்கா இன்னும் நம்ம ரொம்ப பயங்கர கேவலமான நாடு இந்த விஷயத்தில். பெண்களை வந்து மதிக்காத ஒரு நாடுன்னு ஒரு வகையில் சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் ஒரு அமெரிக்க ஜனாதிபதி கூட பெண் ஜனாதிபதி வந்தது கிடையாது. ஆனால் இந்தியாவில் வந்து பிரைம் மினிஸ்டர், ஜனாதிபதியும் வந்திருக்காங்க, பிரசிடென்ட் இருந்திருக்காங்க, பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர். ஸோ நம்ம வந்து பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குற சமூகம். காரணம் என்னென்னா, நம்மளுடைய வேத காலத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேட்ரியார்கல் சொசைட்டி. அவங்க ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுள் ஆம்பளை தான், பொம்பளை கடவுளே கிடையாது. ஆனால் ஆம்பளை கடவுளுக்கு இப்போ உயிர் கொடுக்குற ஒரு அம்மாவாக வேணா இப்போ பெண்கள் இருக்கலாமே தவிர அது கடவுள் பொசிஷனில் வைக்க மாட்டாங்கல்ல. ஆனால் அவங்களையும் இந்தியாவில் கடவுளாக கும்பிடுவாங்க. இந்தியாவில் கடவுளாக கும்பிடுறாங்க. ஸோ நம்ம மாத்திரம்தான் பெண்ணை தெய்வமாக கும்பிடுறாள். மேலும் இங்கே ஆண் தெய்வம்னு ஒருத்தர் சிவனை கூப்பிட்டா கூட அவரும் பாதியை உடம்பை பெண்ணுக்கு கொடுத்து தான் ஆகணும். இப்போ எங்கள் ஊர் மதுரையில எல்லாம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி சன்னதியில தான் கூட்டமே. சொக்கநாதர் சும்மா இருப்பார், டிக்கெட் கூட கிடையாதுங்க, நீங்கள் சும்மா போய் பார்த்துட்டு வாங்கன்னு வாங்க சொக்கநாதரை. மீனாட்சி சன்னதிக்கு அவ்வளவு கூட்டம் இருக்கும். ஸோ நம்மள அறியாமல் பெண்களுக்கு மரியாதை கொடுக்குற ஒரு சமூகம். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இங்கே எல்லா ஊர் பேரையும் பாருங்களேன், பெண் சார்ந்த ஊர் பேராக தான் இருக்கும். இடம் எல்லாம் ஆறு, ரிவரு, மலை, கிளை, எல்லா ஊர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண் சார்ந்த பேர்களாக தான் இருக்கும். குலதெய்வங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா பெண் தெய்வங்களாக தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு 33% இடஒதுக்கீடு பெண்களுக்காக கொடுத்துருக்குறாங்கன்றது வந்து யார் சார் பண்ணா அந்த விஷயத்த? யார் சார் பண்ணா? மோடி தானா? அந்த ஆளுக்கு இந்த பெண்கள்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு பெரிய காவடி கீவடி தூக்கி ஏதாவது பேரென முளைப்பாரியா ஏதோ எங்கள் ஊர்ல எல்லாம் முளைப்பாரி தூக்குவாங்க சார். இந்த மாதிரி ஏதாவது அவர் ஒரு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு அதிசயமான சம்பவம் சார்.
இது இவர் பண்ணலைன்னா எவருமே பண்ணியிருக்க மாட்டான் சார். நிச்சயமா அது மட்டும் இல்லை, அண்ணன் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னார், பெண்களுக்கு வந்து நம்ம ஜனாதிபதி ஆக்கியிருக்கோம், பிரதமர் ஆக்கியிருக்கோம், முதலமைச்சர் ஆக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி பாஜக பார்த்தீங்கன்னா ஒன்று பெண்கள் முதலமைச்சராக இருக்காங்க, இல்லைன்னா பெண்கள் துணை முதலமைச்சராக இருக்காங்க. இப்போ ராஜஸ்தான் ரேகா குப்தா முதலமைச்சர், ராஜஸ்தானில் ஒரு பெண் வந்து துணை முதலமைச்சர். அது மாதிரி ஆனால் தமிழ்நாட்டில் பாருங்கள், சொந்த தங்கச்சிக்கு துணை முதலமைச்சர் கொடுத்துருக்கலாம், அண்ணனுக்கு மனசு இல்லை. அவங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ்லேயே இருக்கக்கூடாதுன்னு தானே அவங்கள நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ சொந்த தங்கச்சி பெண்ணாக இருந்தால் கூட நாங்கள் வந்து எந்த திமுகவுக்கு ஒரு பெண் வந்து தலைவையாக இருக்காங்களா சார்? இல்லை. திமுக வந்து ஒரு பெண்ணை வந்து முதலமைச்சராக்கியிருக்காங்களான்னு இல்லை. ஒரே ஒரு விஷயம், திமுக வந்து பெண் விஷயத்தில் ஒரு இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு சாதனையை பண்ணுச்சு. சாதனைன்னு சொல்ல முடியாது, ஒரு நிகழ்வை பண்ணுச்சுன்னு. ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஜெயலலிதா அம்மாவை வந்து ஒரு பண்ணாங்க பார்த்தீங்களா? அது வந்து இது வரைக்கும் இந்திய சரித்திரத்திலே எவனுமே ஒரு பெண்ணுக்கு பண்ணாத ஒரு கொடூரம். அந்த கொடூரத்தை பண்ண ஒரே சரித்திர எடுத்துக்காட்டாக இருக்கிற ஒரே கட்சி திமுக தான். அது பெண்களுக்கு அரசியலுக்கு வந்தால் நாங்கள் இருக்கும் வரை பெண்கள் சட்டமன்றத்தில் நீங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கோம், உங்களுக்கு அதுக்கெல்லாம் தயாராகி வாங்கன்னு அவங்க முன்னெச்சரிக்கை தான். நீங்கள் அது தப்பாக பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பாஜக சங்கி அப்படின்றவாங்க. பெண்கள் வந்து அரசியலுக்கு வரீங்க, சட்டமன்றத்தில் நாங்கள் இருக்கோம், வந்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத அவங்க காட்டுறாங்களே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ பெண்களுக்கான முக்கியத்துவம் வாயிலை வடை சுடும் தான் திமுக அப்படிங்கிறது இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். அதிகபட்சம் உங்களுடைய புருஷனுக்கு சீட்டு கிடைக்கலன்னா உங்கள் பெண்களை வந்து வேட்பாளராக, எம்எல்ஏவாக, எம்பியாக நிப்பாட்டுவாங்களே தவிர பெண்களை சொந்தமாக சுயமாக சிந்திப்பதற்கான அனுமதி வந்து திமுகவில் இருக்காது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்குறோம். அப்படி இருந்திருந்தால் என்றைக்கோ திமுகவுக்கு ஒரு பெண் தலைவியாக வந்திருப்பாங்க. என்றைக்கோ திமுகவுக்கு அதிகாரம் கிடைக்கும்போது முதலமைச்சராக ஒரு பெண்ணோ, துணை முதலமைச்சராக ஒரு பெண்ணோ, உள்துறை அமைச்சராக ஒரு பெண்ணோ, நிதி அமைச்சராக ஒரு பெண்ணோ வந்திருக்கலாம். நீங்கள் இன்றைக்கும் சட்டமன்றத்தில் பாருங்கள், முக்கியமான அமைச்சர்களில் யாருமே பெண்கள் இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறத ஏன் அப்படிங்கிற கேள்வி நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஒரு பாஜக எதிர்ப்பு இல்லை பாஜக வெறுப்புங்கிற ஒரு வட்டத்திலே உங்களை வச்சுட்டு இதெல்லாம் சிந்திக்க வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். மதம் மாறினால் ஜாதி சலுகை இல்லை, உச்ச நீதிமன்றம் அதிரடி. ஸோ என்ன நடந்திருக்குன்னா நமக்கு தெரியும், ஆந்திராவில் இந்த கன்வர்ஷன், அதாவது ஃபோர்ஸ்டு கன்வர்ஷன் அல்லது சலுகைகளை காட்டி கன்வர்ஷன் அப்படின்றத அதிக அளவில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்டர், உங்கள் பேர் இருக்குது ஆனால் அவர் வந்து பாஸ்டர். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி வல்னரபுளாக இருக்கிறது, அப்பாவிகள், ஏழைகள், அவங்கள வந்து மதமாற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கார். இதை வந்து ராமி ரெட்டி அப்படின்னு ஒருத்தர் வந்து தட்டி கேட்குறாரு. இங்கே தான் நம்ம விஷயத்தை கவனிக்கணும். இதை நம்ம பல கேஸில் முன்னாடியே பார்த்துருப்போம். என்னென்னா, உடனே ஆனந்த் அவர் வந்து கோர்ட்டில் கேஸ் போடுறாரு. என்னென்னா, பிசிஆரில் என்னை வந்து ஜாதி ரீதியாக இவர் வந்து இன்சல்ட் பண்ணிட்டாரு, அந்த மாதிரியான கொடுமைகள் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி மதர் ஏன் கன்வர்ஷன் பண்ணுறேன்னு கேட்டதை அவர் அப்படியே இப்படி உல்ட்டா பண்ணி வழக்கு வந்து பதிவாயிடுச்சு. அப்புறம் வந்து நீதிமன்றம் அதை வந்து விசாரிக்குது. ஆந்திரா ஹைகோர்ட்டு விசாரணையில் என்ன சொல்லுது, நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்டின் பாஸ்டர், நீங்கள் கன்வெர்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஹிந்துக்களுக்கான ஜாதி அடையாளத்தை நீங்கள் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்துருச்சு. இவருக்கு வந்து ஒரே அதிர்ச்சி. உடனே உச்ச நீதிமன்றம் போகிறாரு, மேல்முறையீடு. அங்கே போனால் உச்ச நீதிமன்றமும் தெளிவாக சொல்லிடுச்சு, யார் ஹிந்துவோ, யார் புத்திஸ்டோ, யார் சீக்கோ, இவங்க தான் வந்து ஜாதியை பயன்படுத்த முடியும், அதற்கான சலுகைகளை வந்து பெற முடியும். இது இல்லாமல் நீங்கள் மதம் மாறினீங்க அப்படின்னு சொன்னால் அப்போவே நீங்கள் அந்த அடையாளத்தை இழந்துருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ணா, இந்த சட்டத்தை யார் ஏற்றிருப்பா? அம்பேத்கர் ஐயா தான் கொண்டு வந்திருப்பாரு. அம்பேத்கர் ஐயா தான் அதை கொண்டு வந்திருக்காரு. இது தெரியாமல் தான் எங்கள் திருமாவளவன் அவர்களும், ஏன்னா திருமாவளவன்லாம் இதுக்கு மதம் மாறினாலும் எஸ்சி ஸ்டேட்டஸ் கொடுக்கணும்னு பேசினவர். அம்பேத்கருக்கு விரோதமாக பேசுகிறார். அவர் எல்லாமே அம்பேத்கருக்கு விரோதமான. அம்பேத்கர் வந்து சம்ஸ்கிருத மொழியை எவ்வளோ பெருமையாக பேசியிருக்காரு. இந்தியாவுக்கு ஒரு இணைப்பு மொழியாக இருக்கிறதுக்கான எல்லா தகுதியும் சம்ஸ்கிருதத்துக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அம்பேத்கர் சொன்ன விஷயத்தையா இவர் சொல்கிறாரு. அம்பேத்கர் வந்து இந்தியாவினுடைய தேசிய கொடியாக காவி கொடி இருக்கணும்னு சொன்னார். திருமாவளவன் அப்படியே சொல்கிறாரு. அம்பேத்கர் வந்து நல்லா படிங்க, நல்லா சுத்தமாக இருங்க,
சொசைட்டியில் 4 பேரை நம்மளை மதிக்க வைங்க அப்படின்னு சொன்னார். இவர் அடங்கமறு அத்துமீறு நீல கலர் கோட்டு போடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அம்பேத்கர் சொன்னதை தான் இவர் சொல்கிறாரு. இவரும் அம்பேத்கருங்கிற வார்த்தையை மட்டும்தான் சொல்கிறாரே தவிர அம்பேத்கர் சொன்ன எதையுமே சொல்லலை. அம்பேத்கர் ஆர்எஸ்எஸ் ஷாக்காவுக்கு போய் என்ன நீங்கள் இவ்வளோ ஸ்லோவாக வேலை செய்கிறீங்க, நல்ல வேலை செய்கிறீங்க. அவர் ஆர்எஸ்எஸ் ஷாக்கா 2 முறை வந்திருக்கார். அதில் ஒரு முகாமுக்கு வந்திருக்கார். அந்த முகாமை பார்த்து அங்கே போய் எல்லார்கிட்டையும் ஜாதி கேட்குறாரு. யாருமே ஜாதி சொல்ல மாட்றாங்க. ஜாதி அப்படின்னா நீங்கள்லாம் யார், அந்த காலத்தில் நீங்கள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா நான் தேவர், நான் கவுண்டரு, நான் நாடாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலத்தில் நீங்கள்லாம் யாருன்னு ஒரு இடத்துல போய் கேட்கும்போது நான் ஹிந்து அப்படின்னு சொல்லும்போது அம்பேத்கருக்கே மிகப்பெரிய அதிசயம். ஆனால் ஆர்எஸ்எஸ் ரொம்ப ஸ்லோவாக வேலை செய்யுது, நீங்கள் வேகப்படுத்துங்க, ஆர்எஸ்எஸ்னுடைய பணியை வேகப்படுத்துங்க, ஆர்எஸ்எஸ் நல்லா வளரணும், நீங்கள் செய்கிற வேலை இந்தியா முழுக்க பரவணும்னு அம்பேத்கர் சொன்னார். திருமாவளவன் அப்படியே சொல்கிறாரு. இப்போ திருமாவளவனே அம்பேத்கரையுமே நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அம்பேத்கருக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். அவர் மதம் மாறணும் அப்படின்னு முடிவு பண்ணி 20 ஆண்டுகள் கழித்து தான் மதம் மாறுறார். அப்போ அவருக்கு எந்த அளவுக்கு மதம் மாறுவது ஒரு கஷ்டமான காரியமாக இருந்திருக்கும். 20 ஆண்டுகள் ஏன் எடுத்தார்? மதம் மாற போகிறேன்னு அறிவிச்சிட்டாருங்க. அறிவிச்சுட்டு 20-21 ஆண்டுகள் கழித்து தான் மதம் மாறுறாரு. அப்போது அந்த 21 ஆண்டுகள் எந்த விதமான ஒரு வழியை அவர் தாங்கியிருப்பார். இன்னொன்று அவருக்கு ஏன் பௌத்தத்துக்கு தான் போகிறார். அதான் அதுக்கு முன்னாடி ஏன் அவர் மதம் மாறணும்னு அவருக்கு தோணியிருக்கும். நிச்சயமாக அவர் ஜாதிய ரீதியில் அவருக்கு வந்து பல துன்புறுத்தல்கள் வந்திருக்கும். இதை வந்து முதல் விஷயம் எல்லா ஹிந்துக்களும் இல்லை தேசிய கண்ணோட்டம் கொண்டவங்களும் இந்த ஒரு அக்செப்டன்ஸுக்கு வரணும். இந்தியாவில் அப்படி இருந்ததில்லை. இந்தியாவில் அப்படி இருந்திருக்கு, அப்படி இருக்குது, அப்படி இருக்க போகுது. ஏன்னா ஏற்றத்தாழ்வை உருவாக்கக்கூடிய அயோக்கிய பொறுக்கிகள் என்றைக்குமே சமுதாயத்தில் இருப்பாங்க. சில பேர் தான் அந்த ஏற்றத்தாழ்வையெல்லாம் வந்து கடந்து மக்களோட பழகி மக்களோட மக்களாக வாழ்வாங்களே தவிர பிரித்து பார்த்து மக்களை வந்து ஏற்றத்தாழ்வோடு வைத்திருக்கக்கூடிய குணம் பல மனிதர்களுக்கு இருக்க போகுது. அப்போது அம்பேத்கர் பலவிதமான துயரங்களை அவர் அனுபவிச்சிருக்கார். ஸ்கூலுக்கு போகும்போது அவரை தனியாக உட்கார வச்சது, அவருக்கு தண்ணி கிடைக்காதது, அவர் என்ன நினைக்கிறாரு, நான் படித்து பெரிய ஆளானா இதெல்லாம் மாறிடும்னு நினச்சி படித்து பெரிய ஆளாகி அவருக்கு அரசு வேலை கிடைக்குது, ஆனால் தங்க வீடு கிடைக்க மாட்டேங்குது அவருடைய ஜாதியை சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்க போகுது. அன்னைக்கு அம்பேத்கர் ஜாதியின் பேரில் இருக்கும், நாளைக்கு ப்ரொஃபஷன் பேர்லையா இருக்கும், எப்படி வேணால் மாறும். அப்படிப்பட்டவர் மதம் மாறணும்னு சிந்தித்து மதம் மாறினா எனக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும் சிந்தித்து 21 ஆண்டுகள் கழித்து தான் மதம் மாறுறாரு. மாறும்போது அவர் பௌத்த மதத்துக்கு மாறுறாரு. மாறிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு டாக்மேட்டிக் ரிலிஜனுக்கு மாற மாட்டேன், கிறிஸ்துவமும் இஸ்லாமும் வெளிநாட்டு மதம், பௌத்த மதம் இந்தியாவில் உருவான மதம், ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஏற்றுத்தாழ்வுகளை எதிர்த்து உருவான மதம், அதே நேரத்தில் இந்தியாவினுடைய பாரதத்தினுடைய தன்மையை வைத்திருக்கக்கூடிய ஒரு மதம் அப்படின்னு அவர் வந்து அப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து தான் மாறுறாரு. அதில் எனக்கு ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்கு. ஏன்னா ஹிந்து மதத்திற்கான இந்த ஏற்றுத்தாழ்வை எதிர்த்து பல செக்ஷன் உருவாயிருக்கு. ஹிந்து மதமே வந்து எவால்விங் ரிலீஜன் தான். ஒருத்தன் ஒரு தப்பு சொன்னான்னா அது தப்புன்னு ஒருத்தனுக்கு தோணிச்சுன்னா அவனை எதிர்த்துட்டு ஹிந்துவாகவே இருந்து இன்னொரு வழிமுறையை கண்டுபிடிச்சு அதில் ட்ராவல் பண்ணக்கூடிய பழக்கம் இந்து மதத்துக்கு இருக்குது. பட் அம்பேத்கர் இன்னொரு ஸ்டெப்பு முன்னாடி போய் புத்த மதத்துக்கு அவர் போய் மாறுறாரு. இப்போ அம்பேத்கர் ரொம்ப தெளிவாக இருந்திருக்காருல்ல, புத்திஸ்ட்டு, சீக்ஸ், ஜெயின்ஸ் இவங்களுக்கு இந்த ரிலிஜனுக்கு நீங்கள் கன்வெர்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் இதுவாகும். அதை ஹிந்துவாக கன்சிடர் பண்ணுறாரு. அதான் ஹிந்துவாக கன்சிடர் பண்ணுறாரு. ஹிந்து மதம் தான் ஏற்றுத்தாழ்வுகளை எதிர்த்து உருவான மதம். ஹிந்து மதத்திலிருந்து உருவானது தானே சீக்கிய மதம். இது என்ன ஒரு சின்ன இது ஏன்னா ஆசிரமத்தில் நாங்கள் படித்ததை நான் சொல்லணும்னு கடமை, அதனால் கட்டாயம் சொல்கிறேன். அதாவது ஹிந்து மதம் வந்து 6 பிரிவுகளோடு இருக்குது. நம்ம ஏற்கனவே அதை பற்றி பேசியிருக்கோம். அதில் சாங்கியம் அப்படின்ற பிரிவிலிருந்து வந்தது தான் பௌத்தமும் சமணமும். அதனால் புத்தருக்கு வந்து சாங்கிய முனின்னு ஒரு தனி பேர் வேறு இருக்குது. அதனால் நம்ம வந்து புத்த மதத்தை வந்து வேறு ஒரு மதம்னு சொல்ல முடியாது. இந்த சனாதன தர்மத்தின் ஒரு பகுதி தான், சாங்கிய பகுதி தான் வந்து புத்த மதம். நீங்கள் புத்த மதத்தையும் சாங்கிய மதம் அதாவது ஹிந்து மதம்னு நீங்கள் ஒத்துக்கிட்டு நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா உலகின் 2வது பெரிய மதம் வந்து ஹிந்து மதம் தான், கிறிஸ்துவ மதத்துக்கு அடுத்தபடியாக. ஏன்னா மொத்த சைனாவையும் இந்தோனேஷியாவில் உள்ள பௌத்தர்களையும் இந்தியாவில் உள்ள ஹிந்துக்களையும் ஒரே படிவத்தில் போட்டு ஹிந்துன்னு தான் நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா 2வது பிக்கஸ்ட் ரிலீஜன் இஸ்லாம் கிடையாது, ஹிந்துவிசமாக வந்துடும். 2வது இந்த ஜாதி வந்து ஹிந்து மதத்தில் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் ஹிந்து மதத்துடைய புஸ்தகம் பகவத்கீதையில் பகவான் வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ சிவ பாகேச பண்டிதா சமதர்ஷினகான்னு ஒரு ஸ்லோகம் சொல்கிறாரு. கிளியர் கட்டாக சொல்கிறாரு, டே நீ என்னைக்கு
ஒரு ஒரு படித்த ஞானியாக இருக்க ஒரு ஆளையோ ஒரு ஒரு சாதாரண டாக் ஈட்டர், அதாவது காட்டுவாசியாக இருக்கிற மனுஷனையோ ஒரு மாடையோ குதிரையோ மிருகங்களையோ எல்லாத்தையும் ஆன்மான்னு சமநிலையில் பார்க்குறியோ அப்போ தாண்டா இறைவனை அட்டைன் பண்ணக்கூடிய மனோநிலைமைக்கு வர்றேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. இது இந்த ஜாதிய வேற்றுமைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தூக்கி போட்டு மிதித்து உடைக்கக்கூடிய ஸ்லோகம், அது மறந்துடக்கூடாது. அதே மாதிரி யோகானா என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாரு. யோகஸ்தே குரு கர்மாணி சங்கம் துவைத்த தனஞ்சயா சித்திய சித்தியோ சமயபூத்வா சமத்துவம் யோக உச்சத்தின்றாரு. இந்த சமத்துவம்ன்ற வார்த்தை இன்னைக்கு போகிற வரவெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். இது பகவத்கீதையிலேயே இருக்குது. தமிழ் வார்த்தை தான் சமஸ்கிருதத்தில் இருக்குது, இல்லை சமஸ்கிருத வார்த்தை தமிழில் இருக்குது, எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லிக்கிங்க. எல்லாமே ஆன்மா அப்படின்னு நீங்கள் எல்லாத்தையுமே ஒரே நிலைமையில பார்க்கணும். தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நீங்கள் திரும்ப திரும்ப பேசுகிறவங்க எல்லாருமே ஹிந்து மதத்தை சொல்லி ஒரு குறை சொல்லணும்னா நீங்கள் ஜாதியாக பிரிஞ்சிருக்கீங்கன்னு இந்த முஸ்லீம்களை பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 42 பேராக பிரிஞ்சு கிடக்காங்க. இப்போ சன்னிசியான்னு ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளாவது இங்கே ஜாதி சேலை பண்ணாங்கன்னா ஒரு நாள் சண்டை போட்டு அடுத்த நாள் பிள்ளைய அதிகபட்சம் 60 தான் தூக்குவோம். அவன் மிசைலில் தூக்குறான். மிசைலை தூக்கி 30 வருஷம் 40 வருஷம் சண்டை போட்டு தர்றான். பல ஆயிரம் பேரை கொள்றான். இங்கே இவங்க சும்மா இன்னைக்கு 2 தடவை சண்டை விடுவான், 3ஆவது தடவை 2 பக்கமும் பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுக்கிட்டு இருப்பாங்க 2 வீலரில். அதனால எதையும் கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் நம்ம இந்து மதத்து மேலே இது ஒரு கருப்பை இதை பூசுறாங்க. அதை இல்லை, என்னுடைய புரிதல் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கு இல்லையா, ஹிந்துவாக யார் இருக்காங்களோ அவங்க தான் ஜாதியை பயன்படுத்த முடியும்னு. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஹிந்து மதம் ஜாதியை உருவாக்குனதுனால ஹிந்துக்களுக்கு ஜாதி வரல. ஏன்னா ஹிந்து மதம் தான் உருவாக்கி இருக்குன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரே ஜாதி பேர் தானே வரணும். இப்போ ஒவ்வொரு ரீஜியனில் ஒவ்வொரு ஜாதி இருக்குது. சில ஜாதி ஒவ்வொரு அந்த நேட்டிவ் லாங்குவேஜ்லேயே இருக்குது. அப்போ ஹிந்து மதம் தான் உருவாக்கி இருக்குன்னா ஒன்று எல்லாருக்கும் சான்ஸ்கிரிட்லேயோ அல்லது தமிழ்லையோ, ஏன்னா தமிழும் தர்ம மொழி தானே, அப்படி தானே வந்திருக்கணும். அப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஹிந்துக்கள் தங்களுடைய வசதிகளுக்காக வெவ்வேறு ஜாதிகளாக பிரிஞ்சு தங்களுடைய வாழ்க்கையை கட்டமைச்சிருக்காங்க ஒவ்வொரு காலகட்டத்தில். அதனால தான் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு ஜாதி உருவாகுது. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஜாதிகளே 200 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தா இந்த பேரே இருந்திருக்காது. அப்போது தங்களுடைய வசதிகளுக்காக, பாதுகாப்பிற்காக, சொத்துக்களுக்கு பாதுகாப்பதற்காக, வாழ்வாதாரத்திற்காக, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்மளால் குறிப்பிட முடியும். அந்த விஷயங்களுக்காக ஹிந்துக்கள் இந்த ப்ராக்டிஸை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அந்த ப்ராக்டிஸில் எப்போவுமே ஒரு சிஸ்டம்னு ஒன்று வந்தால் அதுக்கு பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். அந்த மாதிரி இப்போ நெகட்டிவிட்டி இருக்கிறதுனால நாம் அந்த விஷயம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது நெகட்டிவிட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் பட்டியல் சமுதாயத்தினர்னு சொல்லப்படக்கூடியவர்கள் ஹிந்துக்களாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நான் என்னுடைய மதம் எனக்கு இதை போதிக்கலை, ஆனால் இந்த சொசைட்டியில் இந்த சிஸ்டம் இருக்குன்ற புரிதல் அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் அவங்க இன்னும் ஹிந்துவாகவே இருக்காங்க இத்தனை அப்ரஷனுக்கு பிறகும். ஆனால் கன்வர்ஷன் செய்யக்கூடியவர்கள் ஹிந்து மதம்தான் இந்த ஜாதியை கொடுத்துச்சுன்ற ஒரு பொய்யை பரப்பி கன்வெர்ட் பண்ண வச்சுட்டு ஹிந்துக்களாகவே இருக்கான் பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளையும் ஏமாற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தந்திருக்கக்கூடிய தீர்ப்பு இவர்களுக்கெல்லாம் ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். நிச்சயமாக ஜாதிய ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது அது ஜாதியின் அடிப்படையில் உருவானது அப்படின்னு நான் நம்ப மாட்டேன். அது பொருளாதார ரீதியாக ஒரே ஜாதியில் பணக்கார ஏழையை மட்டமாக தான் பார்க்குறான். ஒரே ஜாதியில் பெண் தரணும் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய பொருளாதார வசதி என்ன, உன்னுடைய பொருளாதார வசதி என்ன அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகளினுடைய இந்த போலித்தனத்தினால எந்த நோக்கத்திற்காக அம்பேத்கர் அவர்கள் இடஒதுக்கீடை கொண்டு வந்தாரோ அந்த நோக்கமும் முழுமையாக நிறைவேறாமல் இன்னும் தவிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதற்கும் அந்தந்த சமுதாயத்திலிருந்து ஒரு விழிப்புணர்வோடு அவங்க முன்னேறி வந்தால் தான் அந்த எந்த நோக்கத்திற்காக இடஒதுக்கீடு தரப்பட்டிருக்கோ அதுவும் நிறைவேறும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். நீங்கள் சொல்லும்போது பகவத்கீதையில் சொன்னார், குணத்தின் அடிப்படையில் நம்மளை 4 வர்ணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. குணத்தின் அடிப்படையில்னு ஒரு குரூப் இருக்குது, அது பிறப்பின் அடிப்படையில்னு ஒரு குரூப் இருக்குது. எல்லாமே அவங்களுடைய விருப்பம். ஆனால் அடுத்தவங்களை குறைச்சலாக கருதுவது அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய 3வது தலைவர் தேவராஜ்ஜி
அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, உலகத்திலேயே மிக கொடூரமானது தீண்டாமை தான் அப்படின்னு சொல்லி. ஸோ தீண்டாமை அது எந்த விதத்தில் இருக்கக்கூடிய தீண்டாமையாக இருந்தாலும் சரி, அது ஜெண்டர் தீண்டாமையாக இருந்தாலும் சரி, ஜாதியாக இருந்தாலும் சரி, மதமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அதுதான் இந்த உலகிலேயே மிகப்பெரிய கொடூரமான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. அதுதான் எனக்கு இப்போ நினைவு வருது. ஸோ ரிசர்வேஷன் அப்படிங்கிறது உங்களை முன்னேற்றுவதற்காக அம்பேத்கர் தந்திருக்காரு. அதை சரியாக நாம் பயன்படுத்துகிறோமோ அப்படிங்கிறது அந்தந்த பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம் வந்திருக்கு. இல்லாட்டி நம்ம எல்லாருமே சேர்ந்து அம்பேத்கரை தோற்கடிக்கிறோம், அவர் எந்த நோக்கத்திற்காக அதை கொண்டு வந்தாரோ அதை நம்ம தோல்வி அடைய வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் அதற்கான பொருள் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நிறையா விஷயம் இன்றைக்கி நம்ம விவாதிச்சிருக்கோம், நிறையா தகவல்கள் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.